இந்த வாரம் வா தமிழவா நிகழ்ச்சியில் சாதிக்க துடிக்கும் பெண்கள் வெர்சஸ் முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இன்னும் ரொம்ப பொருள் அதிகமாச்சா கேபே புக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ ஷாப்பில் போயிட்டு பொருள் வாங்க போகும்போது நான் எப்போவுமே தனியாக தான் போவேன். என் பக்கத்துல இன்னொரு பொண்ணு இதே மாதிரி வாக்கு வந்துருக்காங்க. அவங்க அப்பா கூட வருவாங்க, அவங்க அம்மா யாராவது ஒருத்தவங்க கூட வருவாங்க. ஸோ அது வந்து எமோஷ்னலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே சின்னதுலேருந்தே நம்ம நல்லது கெட்டது வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த விஷயத்த இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னே நிறைய பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிடறாங்க. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் பசங்களுக்கு தெரியும். நீ அக்கானாலும் தங்கச்சினாலும் ஒய்ஃப்னாலும் ஒரு பொண்ணை இப்படி பாரு, எல்லாருமே தப்பான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எப்படின்னு பேசுவாங்க. எதார்த்தமே நான் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ வெளியிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராடக்ட்ஸ் வாங்க போனாலுமே நான் வந்து எல்லா இடத்துக்கும் மோஸ்ட்லி தனியாக தான் போவேன். இப்போ ரொம்ப வெயிட்டான பொருள் கொண்டு வரணும் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் சரி யாராவது ஒருத்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் வண்டியில் வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணுவேன். இன்னும் ரொம்ப பொருள் அதிகமாச்சுன்னா கேபே புக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன். ஸோ ஷாப்பில் போயிட்டு பொருள் வாங்க போகும்போது நான் எப்போவுமே தனியாக தான் போவேன். என் பக்கத்துல இன்னொரு பொண்ணு இதே மாதிரி வாக்கு வந்துருக்காங்க. அவங்க அப்பா கூட வருவாங்க, அவங்க அம்மா யாராவது ஒருத்தவங்க கூட வருவாங்க. ஸோ அது வந்து எமோஷ்னலாக இருக்கும். நான் நிறைய டைம் ஒரு டைம் வீடியோ கூட நான் எடுத்திருக்கேன். நான் வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு ஆரி ஒர்க்கு அந்த பொண்ணு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆரி ஒர்க்னா ஆரி ஒர்க்கு அது மட்டும் தான் தெரியும். அது எப்படி பண்ணணும்னு தெரியும், எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற பொருள்லேருந்து இப்போ ஹை லெவலில் ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்களா அது வரைக்கும் உள்ள திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. என் பக்கத்துலேயே நின்று தான் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரில, இனிமேல் தான் கற்றுக்கவே போகிறாங்க. கற்றுக்க போகிறவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கனால ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ப்ரொஃபஷனலாக கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நான் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த விஷயம் அதிகமாக பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆண்களுக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்களுக்கு நடக்குது, பட் வந்து அதை விட அதிகமாக பொண்ணுங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க பேரண்ட்ஸ்னால் நம்ம பசங்க வந்து கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. பொண்ணுங்களை தான் அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணுனாலும் அந்த மனசுக்குள்ள அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அந்த விதத்தில் அவங்க உடஞ்சி தான் போகிறாங்க. அது வந்து தெரியறது இல்லை பேரண்ட்ஸ்க்கு. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சின்னதுலேருந்தே நம்ம நல்லது கெட்டது வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னே நிறைய பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிடறாங்க. இது வந்து அந்த பொண்ணு லைஃப்பில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பிரிச்சா வைக்காதீங்க. எல்லா விஷயத்தையுமே காமனாக சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் பசங்களுக்கு தெரியும். நீ அக்கானாலும் தங்கச்சினாலும் ஒய்ஃப்னாலும் ஒரு பொண்ணை இப்படி பாரு, எல்லாருமே தப்பான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சொசைட்டியில் வந்து அதிகமாக நான் இது பண்ணதே இந்த ஒரு விஷயத்தினால தான். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நிறைய பொருட்கள் வாங்க நான் தனியாக தான் போவேன், அது லேட் நைட் கூட ஆகும், 10 மணி 11 மணி அப்படிங்கும்போது அப்போது இந்த சொசைட்டி உங்களுக்கு சேஃபானதாக இருக்கா? நான் கேப் புக் பண்ணி தான் வருவேன் அன்டைம் ஆச்சுன்னா. ஸோ அதுவுமே நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க. கேப்லலாம் வர கேப்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. எதார்த்தமே நான் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் ஒரு கேப் புக் பண்ணுறேன்னா அந்த கேப் டீட்டெயில்ஸு நான் 2 பேருக்காவது அனுப்பிட்டு தான் அந்த கேபில் நான் ஏறுவேன். நான் ஏறின உடனே லொக்கேஷனும் அனுப்பி விட்டுறேன். அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போன்னு இல்லை, நான் ஒரு நிறைய டைம் போயிருக்கேன். ஒரு 100 தடவை கிட்டே நான் கேபில் போனாலும் நான் இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். டே டைமில் அது பண்ண மாட்டேன். நான் நைட் டைமில் மட்டும் லேட் ஆனிச்சுன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு கேப் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி விட்டுட்டு தான் அந்த கேப்லேயே ஏறுவேன். ஆனால் நானே அது பயப்படலை. ஏன்னா எனக்கு பின்னாடி சப்போர்ட் இருக்குது. யாராவது ஒருத்தவங்கனாலும் எனக்கு எதுவும் ஆச்சுனாலும் பார்ப்பாங்க எதனால் ஆச்சுன்னு. ஆனால் ஏன் அந்த சொசைட்டி ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, தப்பாகவே பார்க்குறாங்க அப்படின்னு தோணியிருக்கு. ஓகே, இப்போது நீங்களும் இல்லை, நிறைய பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டு தடையாகவே அவங்களோட ஃபேமிலி தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? சொசைட்டியும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஃபேமிலியும் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, சொசைட்டியும் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லுதுன்னா ஒரு பெண்ணாக இந்த சொசைட்டிக்கு எப்படி சர்வே பண்ண முடியும்? அவங்கள ப்ரூவ் பண்ணிருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? நம்ம வந்து கெத்தாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நம்ம ஏன் ஒதுங்கி இருக்கணும்? ஸோ நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கெத்தாக தான் இருக்கணும். யார் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க, எனக்கு ஒர்க் இருக்குது. இப்போ என்ன பேசுகிறவங்களே பார்த்தீங்கன்னா
என் அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்காது. அவங்க என்ன பேசும்போதுமே நான் அதான் நெனச்சுக்குவேன். என்ன பேசுறதுக்குலாம் அவங்களுக்கு தகுதியில்ல அப்படின்னு நான் நெனச்சுக்குவேன். ஏன்னா, எனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. மனி ரிலேட்டடா எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுன்னா, நான் நீங்கலாம் பார்க்குற மாதிரி நான் எப்பவோ வளர்ந்துருப்பேன். ஸோ என்ன பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு நான் ஃப்ரீயா விட்டுருவேன். மேம் இப்போது பொதுவாக இந்த சொசைட்டியில் பெண் குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிறைய பேரண்ட்ஸு அவங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் சிதைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா, என் ஃபேமிலில நான் வந்து வெளியில நெறைய ஃபேமிலி பார்த்துருக்கேன். இப்ப என்னோட ஹாஸ்டல்ல எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலிக்காக அவங்க உடைஞ்சு போயிருவாங்க. ரொம்பவே உடைஞ்சு போயிருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பர்ட்டிகுலரா சொல்றேன். ஒரு 2, 3 பேரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ இத படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அப்படியே திணிச்சுருவாங்க. நீ இத படிச்சு இத நீ பாஸ் ஆகணும் அவ்வளோதான். அவங்க அந்த பொண்ணுக்கு வைக்கிற ஒரே கோல் வந்து நீ படிச்சு பாஸ் ஆகணும் அவ்வளோதான். ஆனா அந்த பொண்ணுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுமா? இத எதுவுமே கேட்கறது இல்ல. அவங்கள நீ அவ்வளோதான் படிக்கணும், பாஸ் பண்ணணும் அவ்வளோதான். இதுதான் சொல்லி அந்த பொண்ணுக்கு திணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்குன்னு என்ன ஆசை இருக்கு, என்ன கனவு இருக்கு இப்படின்னுங்கிறத வந்து நெறைய பேரண்ட்ஸ் கேட்காமயே விட்டுர்றாங்க. இப்ப பேரண்ட்ஸ் எந்த விதத்துல பொண்ணுங்கள வந்து டார்ச்சர் பண்ற மாரி இருக்குன்னா, அவங்க மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுதான் உண்மை. அவங்க பேசி, பேசி, பேசி இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படியே ஒரு இதா வச்சிருக்காங்க. இல்ல அப்படியே அப்படியே நொறுக்கிடுறாங்க. அப்படியே கண்ணாடி சில நொறுத்தமா நொறுக்கிடுறாங்க. அவங்க அப்படியே உடைஞ்சிடுறாங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நானும் அப்படி இருந்திருக்கேன். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் அதே சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா, எனக்கு மன அழுத்தம் தான் ஏற்படும். ஸோ நான் அது ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்காந்துருவேன் நானு. அழுன்னு அழுவேன். என் கூட இருக்கவங்களே அழுவாங்க. எனக்கு காலையில ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, "இந்த மாரி வீட்ல இப்படி பண்றாங்க, இப்படி பேசுறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணலையே. என் ஆசை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க." அது மாரி நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஃபேமிலினால நெறைய பேரு மனசு உடைஞ்சு போயிருக்கத நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வாத்தமிழா வா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஊர்லேருந்து வரும்போது ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருப்பீங்க. ஆமா. நமக்கு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகே நம்ம அம்மாவை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வரீங்க. இப்போ அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கு ஸ்டார்டிங் ஏதாவது ட்ரபிள் பண்ண நமக்குலாம் எதுக்கு நான் மீடியம் முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? மீடியம் முன்னாடின்னு சொல்ல, கண்டிப்பா போகணுமா, கண்டிப்பா போகணுமா இந்த கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வராது. எனக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மீடியாக்குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மீடியா முன்னாடி என் ஃபேஸ் தெரியுது. என்னோட ஒர்க்க பத்தி நான் பேசுறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த சொசைட்டியில் முன்னேறணும்னு ஆசை. அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குடும்பத்தில் இருந்தும் வருது, சொசைட்டியில் இருந்தும் வருது, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கிட்டேருந்தும் வருது. ஆனாலும் என்னோட பயணம் நீங்கள் வந்து என்னை குறை சொல்கிறதாலேயோ இல்லாட்டி என்னை தடுக்கிறதாலே நிற்காது. என்னுடைய பயணம் வந்து கண்டினியூஸாக போய்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்ந்தீங்க. ஸோ அதுக்கான பரிசையும் உங்களுக்கு அந்த மேடையிலே கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருந்தது மேம்? நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சத்தியமா எக்ஸ்பெக்டேஷனே எனக்கு இல்ல. நான் வந்து சரி கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறதுல நான் கிளம்பி வந்தேன், எல்லாம் பண்ணேன். அந்த ஸ்டேஜ்ல கூட எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு மைக் வரல. நானும் சரி கன்டென்ட் இருக்கு பேசலாம் அப்படின்னு நான் மைக் தேடினேன். எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க. நம்ம வந்ததே வேஸ்ட்டா போயிருமோ? நம்ம மீடியா முன்னாடி நம்ம ஃபேஸ் மட்டும் சும்மா ஒரு ஓரத்துல உட்காந்துருக்க மாரி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தோம். நல்லா பேசணும். அது கண்டிப்பா டிவில மெயினா நமக்கு வரும் அப்படிங்கிறத நெனச்சுட்டு நான் இருந்தேன் அந்த ஸ்டேஜ்ல. எனக்கு மைக்கே வரல. கடைசி நேரத்துல அந்த ஷோ முடிக்கும்போது என் கைக்கு மைக் வந்தாலுமே, நான் பேசின கன்டென்ட்டும் எனக்கு கிடைச்ச பிரைஸும் அந்த 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 இடத்துல வந்து 1/2 மணி நேரம் அவங்களுக்கு வந்து அது கிடைக்கலல்ல. அப்ப எனக்கு இருக்க டேலண்ட் வேற, அவங்களுக்கு இருக்க டேலண்ட் வேற தானே. ஸோ அந்த நேரத்த வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது. அந்த டேலண்ட்டுங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கிடைச்சது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இப்போ வரைக்குமே அ எனக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாரி எனக்கு கிடைச்சிருக்கு. வாத்தமிழா ஷோக்கு நான் வந்தது வந்து என்னோட பெரிய கிஃப்ட்டு. என்னோட ஃபேஸும் சரி, என்னோட ஒர்க்கும் சரி, வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இது. ஒரு மீடியாவுல என்னோட ஒர்க்க பத்தியோ, என்ன பத்தியோ தெரியுதுன்னா இது ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஓகே மேம். ஸோ இப்போ அந்த வா தமிழா வா இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதை வச்சு உங்களுக்கு பிஸ்னஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறீங்க? உங்களோட அப்கமிங் பிளான்ஸ்லாம் என்ன? மைக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது வாங்கவே முடியல என்னால. ஆனா அந்த அளவுக்கு கூட எனக்கு மணி இல்ல. ஏன்னா பிசினஸ்ல ப்ராஃபிட் வருது எனக்கு. அந்த ப்ராஃபிட் வந்து வீட்டை நான் மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கே தவிர, நான் ஆசைப்படுறது பண்ணிக்கிற அளவுக்கு இல்ல. ஸோ அந்த மைக் வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. ஸோ வா தமிழா வா ஷோல கொடுத்த ப்ரைஸ் மணி வச்சு தான் அந்த மைக்கே நான் வாங்கினேன். எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு அந்த மைக் வாங்கணும், அதில் நான் பேசணும், நான் பேசுகிற கண்டென்ட் வந்து நிறைய பேர் போய் சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது.
ஸோ நடக்காம போயிருமோ, இல்ல ரொம்ப லேட் ஆயி நடக்குமோன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா வாத்தமிழா ஷோனால எனக்கு அது வந்து இப்ப நடந்திருக்கு. நான் மைக் வாங்கியிருக்கேன். பேலன்ஸ் வந்து நான் ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து 1 டேல எனக்கு ஆர்டர் வேணும், 2 டேஸ்ல வேணும், எனக்கு பல்கா வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, அந்த ஸ்பாட்ல நான் வந்து ஸ்டாக் வச்சிருக்க முடியல. ஏன்னா, எனக்கு அதுக்கான அமௌண்ட் தான் நான் இல்லன்னு சொன்னேன். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்னேன். இப்போ தமிழா ஷோல இருந்து எனக்கு குடுத்த பிரைஸ் மணிலாம் நான் பல்கா வாங்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரேம்ஸ். ஏன்னா, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்கிட்ட ரெகுலரா போறது. அது என்கிட்ட ஸ்டாக் இல்லாதனால நெறைய ஆர்டர்ஸ் அ வரா கேன்சல் பண்ணியிருக்கேன் நானு. என்கிட்ட இப்ப ஸ்டாக் இல்லன்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ, இனிமே அத சொல்லக்கூடாது. என்னோட வெற்றிக்கு முதல் படி, உண்மையான முதல் படி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய பல்கா ஃப்ரேம் வாங்கியிருந்தேன். ஒரு மைக் வாங்கியிருந்தேன். ஸோ, பேலன்ஸ் அமௌண்ட்டும் வச்சிருக்கேன். நம்ம ஏதாவது நியூவா ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அது கண்டிப்பா எடுத்துக்கணும். நான் அமௌண்ட் கொண்டு போனோனே சாமி படத்துக்கிட்ட அமௌண்ட் வச்சுட்டேன். ஒரு ரூ. 500 வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து செலவே பண்ணுனேன். என்ன இருந்தாலும் இந்த அமௌண்ட் எனக்கு ஸ்பெஷலு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒர்க்குக்காக வந்து இவ்ளோ பெரிய இடத்துல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத நான் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்குறேன். ஸோ அந்த வாத்தமிழா மேடையானது உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களோட பிஸ்னஸ்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆமா, கண்டிப்பா பெரிய அங்கீகாரம். உங்களுக்கு வந்துட்டு 1000 கஷ்டம் இருந்தாலும் உங்களோட ஒரே ஒரு கனவு என்னன்னா சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது. அது மட்டும் தான் உங்களுக்கு ஆசையாக இருக்கா, இல்லை வேற இன்னும் ஏதாவது ஆசைகள் இருக்கா? சொந்த வீடு அப்படிங்கிறது இப்ப சொந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிறது கிடையாது. வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும். அது மட்டும் தான். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில என்னோட பிள்ளைங்கள நான் வளர்த்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேன். எந்த ஒரு கெட்ட பேருமே இல்லாம 2 பிள்ளைங்களுமே அப்படிதான். 2 பிள்ளைங்களுமே எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் பட்னியா கிடந்த காலங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அப்படி இருந்தும் இன்னைக்கு பிள்ளைங்க இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கனவா இருக்கலாம். அதில் எங்களுடைய முக்கிய பங்களிப்பு நாங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி கண்டிப்பா ஒரு சொந்த வீடு வேணும். ஏன்னா சொந்த வீடுங்கிறது மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஒரு வீடு. இப்ப இருக்கிற வீடே பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆச்சு ஓட எல்லாமே பெருசு வீடு இல்ல. அந்த மழை பெஞ்ச டைம்ல பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே அதுல வந்து ரொம்ப நனைஞ்சு டேமேஜ் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல ரொம்ப அழுதுச்சு. பொருள்லாம் இப்படி போயிடுச்சு, நான் காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்பதான் நினைச்சேன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து வாடகைக்கு இருக்கிறோம். ஒரு தாஸ் கட்டடத்துல வாடகைக்கு இருக்கிறோம். மாசம் வாடகை கட்டுறோம். மாசம் 5000 ரூபாய் வாடகை கட்டுறோம். பிள்ளைங்க சேஃப்டியா இருக்காங்க அந்த இடத்துல. சேஃப்டியா இருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும். பிள்ளைங்களோட எதிர்காலம் இருக்கு. சேஸ் நெட்வொர்க்கை பற்றின ஃபீட்பேக் என்ன மேம்? உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ சென்னைக்கு வந்து ஒரு 3 மந்த் ஒர்க்குக்காக வந்திருந்தேன். அப்போ வந்து எனக்கு கூட இருக்கவங்க வந்து நீ ஒர்க் போற, பட் அதை வச்சு சென்னைக்குள்ள நீ ரன் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக எங்கேயாவது சின்ன ஷூட் அந்த மாதிரிலாம் நடந்தா போகலான்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கேயும் நான் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஃபுட்டும் சரி, அவங்க ட்ரீட் பண்ணுற விதமும் சரி நான் பார்த்துருக்கேன். அப்போ இருந்து என் மைண்ட் செட்டை டோட்டலாக மாற்றினது வந்து சேஸ் நெட்வொர்க் தான். நான் மீடியானா இப்படி தான் இருக்குமோன்னு நான் ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறத வந்து சேஸ் நெட்வொர்க் தான் உண்மையிலேயே காட்டியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஃபுட் ஆகட்டும், நமக்கு கால் பண்ணி பேசுகிற விதமாகட்டும், நம்மளை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மள அங்கேயே முடிச்சுருவாங்களோ, அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு நாங்கள் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி மென்டாலிட்டி என்கிட்ட ஓடிட்டு இருந்தது. பட் ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசின பர்சன்லேருந்து எல்லாருமே நீட்டாக பேசினாங்க. கரெக்டாக அவங்கள நம்ம அங்கே கூட்டிகிட்டு வரைக்குமே, ரிட்டர்ன் போகிற வரைக்குமே அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு. உண்மையிலேயே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். தமிழா ஷோக்கு நான் எந்த அளவுக்கு தேங்க் பண்ணுறோம், அதே தேங்கை நான் இங்கேயும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் என்ன தமிழாவால இருந்து மறுபடியும் ஒரு சோசியல் மீடியாவில் நான் தெரியணும்னா அது கண்டிப்பாக உங்களால தான் முடியுது. இல்லை நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே மேம். ஸோ உங்களோட லைஃப்லேயும் சரி, உங்களோட பிஸ்னஸ்லையும் சரி, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு நிறைய சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்றத வாத்தமிழா ஷோவில் இருந்தும் சேஸ் நெட்வொர்க் சார்பாகவும் தெரிவிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வாரம் வாத்தமிழாவா நிகழ்ச்சியில் சாதிக்க துடிக்கும் பெண்கள் vs முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.